أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அன்னம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பில் நிறைந்த ஜிடிஎம் நேயர்களே, ரமலான் மாதத்தினுடைய 5வது நோன்பில் நாம் இருக்கின்றோம். இந்த ரமலான் மிக முக்கியமான ஒரு ரமலானாக நமக்கு இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்து நாம் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ரமலானாக ஆக்கி முழுமையாக இந்த ரமலானை பெற்று அதில் அனைத்து விதமான நல்ல அமல்களையும் செயல்களையும் நாம் முழுமைப்படுத்தி முழுமையான முஸ்லிம்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலான் மாதத்தில் நாம் எத்தனை தலைப்புகளில் பேசினாலும் ஆனால் ஒரே ஒரு தலைப்பு, அது எனக்கு மிக பிடித்தமான ஒரு தலைப்பு, அந்த தலைப்பில் பேசாவிட்டால் இந்த முழுமை அடையாதோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு எப்பொழுதும் இருக்கின்றது. ஒரு மாதம் பேசுகின்றோம், ஒவ்வொரு நாளும் பேசுகின்றோம். அதில் ஒரு நாளாவது நமது பெற்றோரை பற்றி பேசுவதை நான் பெருமையாக நினைக்கின்றேன். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏகத்துவத்திற்கு அடுத்தபடியாக இந்த உலகை படைத்தவன், இந்த உலகை பக்குவப்படுத்தவன், இந்த உலகில் உள்ள அனைத்தையும் பரிபாலிக்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன் ஒருவன் தான் என்ற அந்த ஏகத்துவத்திற்கு அடுத்தபடியாக மிக உயரிய இடத்தில் வைக்கப்படுவது பெற்றோர்களை பேணுவது தான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் மிக முக்கியமானது அவனை வணங்குவது. அந்த வணக்கத்திற்கு அடுத்ததாக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, பெற்றோரை கண்ணியப்படுத்துவதாகத்தான் குர்ஆன் வலியுறுத்துகின்றது. வகல்லா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அவனையன்றி வேறு எவரையும் நீங்கள் வணங்காலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் உங்களுக்கு விதித்திருக்கின்றான். அந்த இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவர்களை சி என்ற வார்த்தைகள் கூட நீங்கள் உபயோகித்து அவர்களை சடைத்து கொள்ள வேண்டாம். அவர்கள் மனம் புண்படும்படியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அந்த இருவரையும் உங்களிடத்திலிருந்து நீங்கள் விரட்ட வேண்டாம். அவர்கள் இருவரிடத்தில் நீங்கள் மிக கண்ணியமான கனிவான பேச்சுக்களை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் தன்னை வணங்குவதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களைத்தான் பேண வேண்டும் என்பதை மிக முக்கியமாக வலியுறுத்தி கூறுகின்றான். வஹஃபல்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மதி வகுல் ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இரக்கம், பணிவு எனும் 2 இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீ தாழ்த்துவீராக. என்னுடைய இறைவா, என்னுடைய ரப்பே, நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை எவ்வாறு அவர்கள் வளர்த்து பரிவோடு அவர்கள் என்னை ஆளாக்கினார்களோ அதைபோன்று நீயும் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான். தன்னை வணங்குவதற்கும் அல்லாஹ் எப்படி நமக்கு உத்தரவு இடுகின்றானோ அதை போன்று தன்னுடைய பெற்றோர்களுக்கும் அவர்கள் எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்,
அவர்கள் மீது நீ கிருபை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் அவனே நமக்கு கற்றுத்தருகின்றான் என்றால் பெற்றோருடைய இடம் எங்கே இருக்கின்றது? பெற்றோருடைய மதிப்பு எங்கே? பெற்றோர்களுடைய மரியாதை எங்கே இருக்கின்றது? பெற்றோர்களுடைய மதிப்பு நிச்சயமாக உமது இறைவன். அவனை என்று நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அவன் கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹுடைய திருப்தி எதில் இருக்கின்றது தெரியுமா? நம்முடைய பெற்றோர்கள் எப்போது நம் மீது அவர்கள் திருப்தியோடு இருக்கின்றார்களோ, மன நிறைவோடு வாழ்கின்றார்களோ, இந்த மகனை பெற்றதினால் இந்த பிள்ளையின் மூலமாக எனது கண் குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு திருப்தியாக இருக்கின்றது, இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றதற்காக நான் பெருமைப்படுகின்றேன் என்று எந்த பெற்றோர் என்றைக்கு அவர்கள் நம்ம மீது அவர்கள் திருப்தி அடைகின்றார்களோ, பொருந்திக் கொள்கின்றார்களோ, அப்பொழுதுதான் அல்லாஹுடைய திருப்தியும் நமக்கு ஏற்படும். அவர்கள் நம் மீது கோபப்பட்டார்கள் என்றால் அல்லாஹ் நம் மீது நிச்சயமாக கோபப்படுவான். அல்லாஹுடைய கோபம் எங்கே இருக்கின்றது என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது ஏற்படக்கூடிய கோபத்தின் தான் அல்லாஹ் நம்மை கோபிக்கின்றான் என்பதையும் நாம் உணர வேண்டும். நமது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விட்டால் அவர்கள் பராமரிப்பதற்கு, அவர்களை பாதுகாப்பதற்கு, உணவளிப்பதற்கு, அவர்களை அன்போடு நடத்துவதற்கு அது ஒரு கஷ்டமான காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைய பிள்ளைகள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு கஷ்டமான காரியம். நமக்கு திருமணமாகிவிட்டது, நமக்கும் பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள், இனியும் நம்முடைய பெற்றோர்களை நாம் சுமந்து கொண்டு திரிய வேண்டுமா என்ற நிலைக்கு இன்றைக்கு உள்ள மக்கள் வந்து விட்டார்கள். ஆனால் உண்மையில் நாம் சுவனம் செல்ல வேண்டுமென்றால், சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்தால் அதற்கான ஒரே ஒரு குறுக்கு வழி நமது பெற்றோர்களை நாம் பாதுகாப்பது. அவர்கள் நம்மை எரிச்சலூட்டும் வகையில் அவர்கள் பேசினாலும் கூட நாம் பதில் தருவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை விடுவது மிக இலேசானது தான். அவர்கள் கோபப்படுகின்றார்கள் என்றால், நமக்கும் கோபம் வந்துவிட்டது என்றால் உடனே நாம் வார்த்தைகளை வீசிவிடக்கூடாது. நம்முடைய பெருமைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் எப்படிப்பட்ட பணக்காரர்களாக வேண்டாலும் இருக்கலாம், அவர்களை விட எவ்வளவு கல்வி கற்றவர்களாக இருக்கலாம், பெரும் பதவியில் உள்ளவர்களாக நாம் இருக்கலாம், அவர்களுக்கும் நமக்கும் உண்டான தூரம் மிக அதிகம் இருந்தாலும் அதை உருவாக்கி தந்தவர்கள் அவர்கள் அல்லவா? அவர்கள் முன் நம்முடைய பெருமைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பணிவு என்னும் சிறகை நாம் அவர்கள் மீது தாழ்த்தி அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். முக்கியமாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய துஆ இருக்கின்றதல்லவா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முதல் திறவுகோல். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும், கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகளிலிருந்து தப்புவதற்கும் பெற்றோருடைய துஆக்கள் இருக்கும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை, அவன் அதை மறுத்து விடுவதில்லை. அதில் ஒன்று பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆக்கள். அந்த துஆக்களை அல்லாஹ் என்றைக்கும் அவன் மறுத்ததே இல்லை. உள்ளத்தால் அவர்கள் கோபப்பட்டால் அல்லாஹ் நம்மீது கோபப்படுவான். நமக்காக நேரடியாக அவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை என்றாலும் கூட உள்ளத்தால் அவர்களுக்கு நம்மீது அன்பு ஏற்படும் பொழுது அல்லாஹ் அதை துஆவாக நமக்கு மாற்றி மென்மேலும் நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவான். பெற்றோருடைய உள்ளம் குளிர்ந்து அவர்கள் செய்யும் ஒரு சிறிய பிரார்த்தனை நமது வாழ்க்கையுடைய மொத்த பாதையையே அது மாற்றிவிடக்கூடியது. நான் வெறுமனே ஒரு பேச்சுக்காக மட்டும் இதை சொல்லவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல அற்புதங்கள், பல நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் எனது பெற்றோருடைய துஆக்கள் காரணம். என்னுடைய துஆக்கள் அல்ல, என்னுடைய அறிவு அல்ல, என்னுடைய திறமை இல்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் அல்லாஹ் எனது பெற்றோர்கள் மூலமாக கிடைத்த துஆவை அவன்
அங்கீகரித்து கொண்டதின் காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு மத்தியில் இருந்து நான் ஏதோ சில விஷயங்களை, சில விளக்கங்களை பேசக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எனக்கு தகுதியை தந்திருக்கின்றான் என்றால் நிச்சயமாக நான் சொல்வேன், இது என்னுடைய பெற்றோர்களுடைய துஆக்கள். அவர்கள் நமக்கு செய்த துஆக்கள் மூலம்தான் நாம் உயர்வடைய முடியும். நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த ஒரு உதவி, அவர்கள் உயிரோடு இருக்கும்போதும் அவர்கள் மறைந்த பிறகும் அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். பெற்றோர்களுடைய மதிப்பு எப்போது தெரிகின்றது என்றால், அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டதன் பின்புதான் நமக்கு புரிகின்றது. இன்னும் அதிகமாக அவர்களுக்கு நாம் சேவை செய்திருக்கலாமோ, இன்னும் அவர்களுக்கு அதிகமாக அவர்களுடைய திருப்தி பெற்றிருக்கலாமோ, இன்னும் அவர்களுடைய துஆக்களை நாம் அடைந்திருக்கலாமோ, இன்னும் அவர்களுக்காக நாம் செய்திருந்தால் அல்லாஹ் நமக்கு இன்னும் அதிகமாக செய்து விடுவானே, செய்திருப்பானே என்ற குறை மனதில் இல்லாமல் இல்லை. நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இது இருக்க வேண்டும். ரப்பனா இக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், இறைவா, எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் இந்த உலகில் வாழக்கூடிய மூமின்கள் அனைவருக்கும் நாளை நீ கேள்வி கணக்கக்கூடிய நாளிலே அவர்களுக்கு மீது நீ மன்னிப்பு வழங்குவாயாக, அவர்களை மன்னித்து விடுவாயாக. ஒவ்வொரு பெற்றோரும் நம்மிடம் எதிர்பார்ப்பது விலையுயர்ந்த பரிசுகளை அல்ல, நமது அன்பையும் நேரத்தையும் கனிவான வார்த்தைகளையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதை அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே நாம் சுவனத்தில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றால் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மறைந்த பின்னும் கூட அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய அனைத்து தான தர்மங்களையும், மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய உதவிகளையும் கூட என்னுடைய பெற்றோர்களுக்காக நீ சேர்த்து விடு ரஹ்மானே என்று நாம் கேட்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கும் அதை தருவான். அவர்களுடைய மறுமை வாழ்வை நாம் ஒளிமயமாக ஆக்குவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு கடமைகளில் இது ஒன்று. ஏனென்றால் இந்த உலகிற்கு நாம் வருவதற்கு நமது பெற்றோர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். நாம் பலவீனமாக இருந்தபோது நம்மை அவர்கள் தாங்கி பிடித்து அவர்கள் நம்மை உருவாக்கினார்கள். தான் பசித்திருந்து நமக்காக உணவு கொடுத்திருக்கின்றார்கள். தான் விழித்திருந்து நமக்காக அவர்கள் எத்தனையோ இரவுகள் அவர்கள் தூங்காமல் இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் வலிமையோடும் வசதியோடும் இருக்கின்றோம் என்றால் அதற்கு பின்னால் அவர்களுடைய தியாகங்கள் என்ற பெரிய ஒரு வரலாறு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே 15க்கும் மேற்பட்ட இடங்களிலே தன்னை வணங்க வேண்டும், தனக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை அவன் வலியுறுத்திவிட்டு அதற்கு அடுத்ததாக பெற்றோர்களுடைய கடமையை குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் ஒரு தாயினுடைய சிறப்பு என்பது எப்படிப்பட்டது என்பதை ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யாருக்கு அதிகமாக பணிவிடை செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது தாய்க்கு. அவன் மீண்டும் கேட்கின்றார். மீண்டும் அதே பதிலை சொல்கின்றார்கள். 3 முறை இதையே கேட்கின்றார். 3 முறையும் உனது தாய்க்கு என்று அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிடுகின்றார்கள். 4வது முறையும் அவர் கேட்கின்றார். அப்பொழுதுதான் அவர் சொன்னார்கள், உனது தந்தைக்கு என்று. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இது. 10 மாதம் நம்மை சுமந்து மரணத்தினுடைய விளிம்பிலிற்கு சென்று அவர்கள் நம்மை பெற்றெடுத்தார்கள். அந்த வலியையும் இரவெல்லாம் அவர்கள் உறங்காமல் நம்மை பாதுகாத்தார்களே, அந்த அர்ப்பணிப்பையும் எத்தனை பணம் கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது. தந்தை என்பவர் யார்? அவர்தான் ஒரு குடும்பத்தினுடைய வேர். அவர் வெளியிலே அவர் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது. தந்தை சொர்க்கத்தினுடைய நடுத்தர வாசலாவார். நீ விரும்பினால் அந்த வாசலை பாழாக்கிக்கொள் அல்லது அதை பாதுகாத்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நமது பெற்றோர், குறிப்பாக நமது தந்தை நமக்காக சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வையையும் மறுமையில் அவருக்கு பெரும் நன்மைகளை நிச்சயமாக அது தேடித்தரும்.
அதே போன்று ஒரு தந்தையை நோவினை செய்யக்கூடியவன், தந்தையின் மனதை நோகடிக்கக்கூடியவன் நிச்சயமாக சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நிகழ முடியாது. ஒரு பெற்றோருடைய துவா ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? ஏன் பெற்றோருடைய துவா ஒரு டைரக்ட் கனெக்ஷன், சுவிட்சை போட்டதுடன் நேரடியாக பாயக்கூடிய மின்சாரத்தை போன்றது. அதற்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. இன்றைக்கு நாம் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், அறிஞர்களாக இருக்கலாம். அவர்களுடைய பின்னணியெல்லாம் பாருங்கள். அவர்களுக்கு பின்னால் அவருடைய தந்தையின் ஆசீர்வாதமும் தாயுடைய கண்ணீரும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர்கள் கோபத்தில் சாபமிட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையே அது அழித்துவிடும். எனவே விளையாட்டாக கூட பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை காயப்படுத்தக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோர்களை காயப்படுத்தக்கூடாது. அவர்கள் முதுமையில் குழந்தைகளாக மாறுவார்கள். ஒரே ஒரு விஷயத்தை 10 முறை திரும்ப திரும்ப சொல்வார்கள். அப்பொழுதும் நாம் எரிச்சல் படாமல், கோபப்படாமல், இப்பொழுதுதான் புதுசாக முழுமையாக அவர்கள் நாம் சொல்கின்றார்கள் என்று ஏதோ புதிதாக அவர்கள் சொல்வதைப் போல நாம் மனப்பூர்வமாக அதை கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக நாம் அதற்கு பொறுமையாக பதிலளிக்க வேண்டும் என்றால் அதற்கான கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு சஹாபி தோழர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் சம்பாதித்து வைக்கக்கூடிய எனது சொத்துக்களை, அதாவது எனது பணத்தை எல்லாம் எனது தந்தை எடுத்து செலவழித்து விடுகின்றார். இதை நீங்கள் கண்டிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சஹாபி ஒருவர் பெருமானாரிடத்து வந்து குறையாக கூறுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் உன்னுடைய சொத்தும் உனது தந்தைக்கே உரியது என்று சொன்னார்கள். அவர்களுக்காக நாம் செலவு செய்வதை தர்மமாக கருதக்கூடாது. அது நமது கடமை என்று நாம் அதை நினைத்து செய்ய வேண்டும். மிக சாதாரணமான ஒரு விஷயங்களிலும் கூட அவரிடத்தில் சென்று ஆலோசனை கேட்க வேண்டும். அது அவர்களுக்கு ஒரு மன திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அது ஏற்படுத்தும். ஏனென்றால் நாம் இன்னும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுகின்றோம். குறிப்பாக நம் பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளை நம்மை மதிக்கின்றது என்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய துஆவாக அது மாறிவிடும். பெற்றோர்கள் இல்லை, நாம் என்ன செய்வது? நம்முடைய பெற்றோர்கள் மறைந்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய பெற்றோர்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள். நம் பெற்றோர்கள் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய உறவினர்கள் இருப்பார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஏதேனும் உதவியில் செய்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இல்லை என்பதால் அந்த கிடைத்த உதவியில் அவர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அவர்களுக்கும் கூட நாம் நமது பெற்றோர் எதையெல்லாம் செய்தார்களோ அதை போன்று உதவி செய்வதும் அவர்கள் மீது அன்பு செலுத்துவதும் நாம் நமது பெற்றோர்களுக்கே செய்வது போல நமக்கு நன்மையை அது ஏற்படுத்தி தரும். நாம் தொழுகையின் முடிவிலே ஒவ்வொரு நாளும் ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை ஓதிக்கொண்டே இருந்தோம் என்றால் அவருடைய மன்னரையில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளியை, வெளிச்சத்தை அதிகமாக்குவான். ஒரு முறை ஒரு மனிதர் தன்னுடைய தாயை தோளிலே சுமந்து கொண்டு கஅபாவை சுற்றி தவாஃப் வந்து கொண்டிருந்தார். அங்கே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படுகின்றது. உடனே அவர் சென்று ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கேட்கின்றார், நான் எனது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றி விட்டேனா? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இல்லை. உன்னை பெற்றெடுக்கும் போது அவர்கள் அனுபவித்த ஒரு பிரசவ வேதனையின் ஒரு துளி கூட இதுக்கு ஈடாகாது என்று சொன்னார்கள். நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு இருக்கும்போது அவர்களை பயன்படுத்தி நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை, வாசலை உறுதி செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ்,
எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் தருவாயாக. அவர்கள் எங்களிடத்தில் காட்டிய கருணையை விட நீ அவர்கள் மீது அதிக கருணையை நீ காட்டுவாயாக. அவர்களின் மறுமை வாழ்வை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸாக ஆக்குவாயாக என்று துஆ செய்ய வேண்டும். மறுமை நாளிலே அவர்களுக்கும் நமக்கும் நன்மை கிடைப்பதற்காக ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் என்ற அந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய ஆட்சியை பெற்றவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளின் பேச்சுக்களை கேட்கக்கூடியவர்கள், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். ஜின்கள் கூட அவர்களுக்கு வசப்பட்டிருந்தன. ஆனால் அவர்கள் கேட்கிற துஆ இருக்கின்றதை அதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்து அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி. என்னுடைய இறைவா, ரப்பே, நீ என்னுடைய பெற்றோர் மீதும் என் மீதும் சொரிந்த உனது அருட்கொடைகளுக்காக நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நீ திருப்தி அடையக்கூடிய நற்செயல்களை நான் செய்வதற்காகவும் எனக்கு நீ அருள் புரிவாயாக. எனக்காக என்னுடைய சந்ததியினரையும் நீ சீர்திருத்தி அவர்களையும் நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் கேட்டார்கள். என்னுடைய பெற்றோர்கள் எவ்வாறு எனக்கு அருள் புரிந்ததன் மூலமாக நீ எனக்கு எவ்வாறு நீ அருள் புரிந்தாயோ அதை போன்று அவர்களுக்கும் நீ ஆக்கி வைப்பாயாக. எனது பிள்ளைகளும் எனது சந்ததிகளுக்கும் நீ ஆக்குவாயாக என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வலிவாலிதைய வர்ஹம்ஹுமா வஅஸ்கின்ஹுமா ஃபஸீஹ ஜன்னாத்திக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோரை நீ மன்னிப்பாயாக, அவர்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக, உன்னுடைய விசாலமான சொர்க்கத்தில் அவருக்கு இடமளிப்பாயாக என்று நாம் துஆ செய்து கொண்டிருப்போம் என்றால் அல்லாஹ் நமக்கும் சொர்க்கத்தின் பாதையை திறந்து வைப்பான். அன்பானவர்களே, ரமலான் நம்மை அடைந்து விட்டது. நாமும் ரமலானில் இருக்கின்றோம். இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்து அனைத்து நோன்புகளையும் நோக்கக்கூடிய உடல் நலத்தையும் தந்து பெற்றோர்கள் யாருக்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பார்த்து அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். பெற்றோர் இல்லாதவர்கள் நான் இங்கே கற்றுக் கொடுத்த குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட அத்தனை துஆக்களையும் நாம் அவர்களுக்காக கேட்டு அவர்கள் விரும்பியவர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் யார் மீதெல்லாம் அன்பு வைத்தார்களோ அவர்களுக்கும் நாம் உதவிகள் செய்து பெற்றோர்களுக்கு உதவி செய்ததை போன்ற நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள்புரிவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.